ஹலோ கைஸ், ரீசெண்டாக இந்த சீரியலோட ப்ரொமோ, லான்ச்சிங் ப்ரொமோ எல்லார் வாயிலையும் பேசப்பட்டாச்சு. என்னன்னா, ஒரு 30 வயசு கம்மியான ஒரு பொண்ணை எப்படி பெரிய ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அது முதல்ல கேள்விக்குறி. எப்படி அந்த பொண்ணு சின்ன பொண்ணாடு, இவர் பார்த்தா தாத்தான்னு கூப்பிட்ற அளவுக்கு வயசு வந்துச்சு. என்னடா இது மண்டே ஸ்டார்டிங் நான் அந்த ப்ரொமோவை பார்க்கும்போது ஓகே, அது பாட்டு போச்சு. உங்கள் அப்பா என்ன இல்லையா, சரி ஓகே, அவங்க அப்பாவை எல்லாரும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு வச்சுட்டோம். சரி, திடீர்னு கோவிலுக்கு போவாங்க, பார்த்தா அவங்க அப்பாவுக்கும் ஒரு சின்ன பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும். என்னடா இது, எப்புட்றா அப்படின்னு வந்துச்சு. ஸோ செகண்ட் லான்ச்சிங் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் எல்லாரும் கேட்பாங்க, எப்படி சார் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவள் கழுத்தில் கத்தியை வச்சு என்கிட்ட கேட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வேறு வழி இல்லாமல் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் கல்யாணம் பண்ணலாம் செத்துருவேன் அப்படின்னு, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை நம்பதா வேணாமனே தெரில. அது ஒரு மாதிரி காமெடியாக போகுது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது எப்படின்னு தான் தெரில. அதுவும் அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா, அவங்க பசங்க மருமக எல்லாருமே அவரை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஐயோ அப்படியே விட்டுலாம் அப்படின்னு தான் இருக்காங்க. அவங்க சின்ன பொண்ணும் பேரனும் மட்டும் தாத்தா அப்பான்னு பாசமாக பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, அவரோட வயசில் 30 வயசு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பார்க்கலாம், இதோட நெக்ஸ்ட் ஏதாவது ப்ரொமோ விட்டால் நல்லாயிருக்கும். லெட்ஸ் சி. விரைவில் தான் போகிறாங்க நாடகம், எப்போது போக போகுது தெரியல. அட்லீஸ்ட் எல்லாரும் அந்த நாடகம், ஈவன் நானே என்னதான் கதை அப்படின்றதுக்காக பார்ப்பேன் தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், நீங்கள் இந்த ப்ரொமோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.